இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க காலையில இருந்து நிறைய இந்த போராட்டம் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியின் தோல்விதான். ஏன்னா நம்ம இந்த 17 மாதங்களாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் எல்லாமே பண்ணோம். எதுக்கு அப்படின்னா மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பாலியல் கொடுமைகள், கொலை கொள்ளைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தாய்மொழியான தமிழை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது காப்பாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கிற போராட்டம் ரொம்பவே வெக்கமா, கேவலமா, அவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக ஒரு போராட்டம் நடக்கணும் நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா? மக்களே, யாராவது நினைச்சு பார்த்தோமா? இதுக்காக ஒரு போராட்டம், நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழி நிலைநாட்டுவதற்காக ஒரு போராட்டம் அப்படின்னு நினைச்சு பார்த்ததே கிடையாது. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு மாறுதட்டி பெருமையா பேசிட்டு இருந்த காலம் வந்து இப்போ பேச்சு வழக்குல மட்டும்தான் இருக்கு அப்படின்றது நீங்க எல்லாருமே உணரணுங்க. ஏன்னா இந்த காலத்து மாணவர்கள் அப்புறம் பெற்றோர்கள் வந்து இத முக்கியமா எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பள்ளி, கல்லூரி, உங்களுடைய வேலை, இது மூணுத்தையும் வந்து தாய்மொழி தமிழே படிக்காம கடந்து வர முடியும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய இடத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த அவலம் தான் நடந்துட்டு இருக்கு இங்க. சோ அத வந்து நம்ம மாத்தி எழுதணும், நம்ம படிக்க வைக்கணும் நம்ம பசங்களை அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பசங்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மீரா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ வந்து நம்ம வந்து 5வது 6வது வரைக்கும் கட்டாயமா படிக்கிறோம். அந்த 5வது 6வது வரைக்கும் கூட நம்ம எல்லாம் எப்படி தமிழ் படிச்சோங்க? ஞாபகம் இருக்கா? ஆப்ஷன்ல கொடுப்பாங்க, சரி தவறு டிக் பண்ணியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? மகளிர் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அதாவது விடை எழுதுறத கம்மி பண்ணிட்டு டிக் ரைட் போட்டு எழுதினது பாஸ் பண்ணின காலம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வத்தை நம்மளுக்கு அவங்க உண்டு பண்ணலைங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படி படிச்சிருக்கோம்? தமிழ இந்த மாதிரி அகலமா தான் படிச்சிருந்திருக்குமே தவிர ஆழமா படிக்கல. அதாவது இவ்வளவு ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் வழி பள்ளிகளை வந்து உருவாக்கவே இல்லைங்க. தவறிட்டாங்க அவங்க. தமிழ் வழி பள்ளிகளை உருவாக்க தவறி ஆங்கில வழி பள்ளிகளை தான் உருவாக்கினாங்க. ஒத்துக்கிறீங்களா? சோ அத வந்து இது வந்து ஒரு பெரிய பெரிய அவலம். இது வந்து ஒரு தோல்வி, திராவிட கட்சிகளின் இது தோல்வி. அதே சமயம் பக்தி இலக்கியங்கள், ஒரு பக்தி இலக்கியங்கள் வந்து படிக்காம நம்மளால தமிழ படிக்கவே முடியாது. ஆனா இந்த திராவிட ஆட்சிகள் நாயன்மார்கள் படைப்புகளையோ ஆழ்வார்களின் படைப்புகளையோ சொல்லி கொடுக்கவே இல்ல, தவறிட்டாங்க. ஏன்னா அவங்க அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே பக்தி இலக்கியங்கள். அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்க? ஆங்கிலத்தை ஆதரவு கொடுத்தாங்க, தமிழ வந்து புறக்கணிச்சாங்க. இது எப்படின்னா அவங்களோட கொள்கை எப்படின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அதாவது நம்ம தேசிய மொழியான இந்தி மொழியை வந்து புறக்கணிச்சுட்டு ஆங்கில மொழி வந்து ஆதரிச்சாங்க. எப்படின்னா மக செத்தாலும் பரவாயில்ல, மருமக வந்து தாலி இருக்கணும் அப்படின்ற கொள்கை தான் திமுகவோட கொள்கை. எப்படி? மக செத்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து மருமக தாலி அறுத்தே ஆகணும் அப்படின்ற கொள்கை. சோ இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆட்சி தான் இவ்வளவு நாள் திமுக ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ், அதாவது நம்மளோட அறியாமை மூலியமா தான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிச்சிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். தமிழ் வந்து மெல்ல மெல்ல சாகும் அப்படின்ற கூற்றை அழித்து விட்டு தமிழ் மேன்மேலும் வளரும் அப்படின்ற சூழ்நிலைய கண்டிப்பா நம்ம எல்லாரும் இனிமே சொல்லியே ஆகணும். நேரம் பற்றாக்குறையினால நிறைய பேச முடியல. நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் படித்தால் வேலை கொடு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்கு, தடுக்காதே தடுக்காதே, தமிழர்கள் ஆட்சி தடுக்காதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழக மக்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழக மக்களை ஏமாற்றாதே. பாரத்
மாதா கி பாரத் மாதா கி பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ்